செல்லாதே எந்த நண்பே, வேண்டும் உன் காதல் ஒன்றே, உன்னை மட்டும் நேசித்தேன் இது உண்மை, இன்னும் ஏன் இந்த ஊடல் என் உயிர் காதலை உந்தன் காதோரம். வசந்தி அழுகாதம்மா, பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாது. நான் யாருக்கு என்ன துரோகம்க்கா செஞ்சேன்? என் பிள்ளை இப்படி பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கேன். ஒன்றாகாதம்மா, அழாதம்மா. மம்மி அவளுக்கு ஒன்றும் ஆகாதுல்ல மம்மி? கண்டிப்பாக ஒன்றாகாதுடா. பாரு, இன்னும் 2 hours உன் கூட வந்து பேசுவா. அங்கே அங்கே உங்களுக்கு தெரியுமா மம்மி? அங்கே அடிப்பட்ட அந்த இடத்துல எவ்வளோ பிளட் இருந்தது உங்களுக்கு தெரியுமா மம்மி? மம்மி எவ்வளோ நேரம் அங்கேயே அடிப்பட்டு இருந்தாலும் தெரியல மம்மி. அங்கே ஒரு பாட்டியை பார்த்தேன் மம்மி. அந்த பாட்டி என்கிட்ட அவளுக்கு நிறைய பிளட் போயிடுச்சு, பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்தான்னு சொல்லும் போது என் உயிரே போயிடுச்சு மம்மி. ஒன்றும் ஆகுதுடா, அதான் டாக்டர்ஸ்லாம் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்கல்ல. எவ்வளோ நேரம் அந்த இடத்துல இருந்தாலும் எவ்வளோ பெயின் அனுபவிச்சாலும் யாருமே வராமல் எவ்வளோ நேரம் மம்மி. அங்கே நடந்த பிரச்சனையில ரொம்ப நேரமா சந்தியாமே கையில நம்ம தேடவே இல்லச்சு. ஒன்றும் ஆகுதுடா, 2 பேரும் அழாதீங்க. கருப்பா, ஒன்றை தான் நம்பி நான் மறுபடியும் இந்த ஊருக்கு வந்தேன். என் பசங்களுக்கு பெரிய இவ்வளோ கஷ்டப்படுறத பார்க்கறதுக்கா எங்கே கூட்டிகிட்டு வந்தேன். என் மருமகள் 2 பேருக்கும் ஒன்றும் ஆகக்கூடாது, ஒன்றை தான் நம்பியிருக்கேன். ஒன்றும் ஆகாதுல்ல மம்மி? ஒன்றும் ஆகுதுடா. அச்சுமா அழாதீங்க, உங்களால எப்படி பார்க்க முடியல. ஒன்றும் ஆகாது, உங்க நல்ல மனசுக்கு கையிலுக்கு எதுவும் ஆகாது. அதான் டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அழாதீங்க. அம்மா, அக்கா, ஏன் அழுகிற? எனக்கு எந்த பயமும் இல்லை. அதான் ஜீவி போயிருக்கல, கண்டிப்பாக சந்தியாவோட தான் வரும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அழாத கண்ணத்தோட. என்னடா இங்க வந்து இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? என்னடா பண்ண சொல்ற? என்ன புரிஞ்சுதான் பேசுறியா? ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சுடா. எங்க தேடியும் காணும்டா. இல்லடா, நான் அவளை எவ்வளவு நேரமா தேடாம வந்திருக்கேன் பத்தியா? நம்ம எல்லாரும் எவ்வளவு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம், போட்டோலாம் எடுத்துட்டு. அப்போ அங்க சக்தி, சுச்சி, கண்மணி, மலர் எல்லாரும் இருந்தாங்கல்ல. நான் எப்படிடா மறந்தேன்? எப்படி தேடாம இருந்தேன்? புரியுதுடா, நீ என்ன வேணும்னா இருந்த, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இப்போ வா கிளம்பு, சந்தியா போய் பார்க்கலாம். எங்கடா, எங்கன்னு போய் தேடுறது? நம்ம தேடமே இல்லை. இருடா, ரிலாக்ஸ் உட்காந்துதான் எனக்கு ஒன்றும் மைண்டை ஒன்றுனே வச்சு பார்த்தா ஏதாவது புரியும். எனக்கு ஒன்றுமே புரியல, எல்லாம் பிளாங்கா இருக்கு. ஜீவி, சந்தியா! டேய் என்னடா, என்னாச்சு? டேய் உனக்கு கேட்கல? சந்தியா சந்தியா என்ன கூப்பிட்டு மாதிரி இருந்துடா ஜீவின்னு, உனக்கு கேட்கல? டேய் என்னடா ஆச்சு உனக்கு? டேய் இங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டீங்க, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க திடீர் சந்தியாவை காணோம்டா. அப்புறம் அச்சு அச்சு ஹாஸ்பிட்டல் போயிட்டான்டா. அங்கதான் எல்லாரும் இருக்காங்க, அங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குடா கையிலுக்கு. அதான் சொல்லிட்டு உங்களுக்கு கால் பண்ண எடுக்கவே இல்லை. உங்களை எங்கெல்லாம் தேடுறது? இங்க உட்காந்து என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க சந்தியாவை தேடாம? டேய் கையில் எப்படிடா இருக்கா? அது அது வந்து என்னடா வந்து போயிட்டு இருக்கா? எப்படி இருக்கா? கார்த்திக் என்ன கால் பண்ணி சொன்னா, நாங்கள் இன்னும் போய் பார்க்கல. பிளட் ரொம்ப லாஸ் ஆகிருக்கு போல, அதனால ஐசியூவில் இருக்கலாம், டாக்டர் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னாண்டா. இது வந்து என்கிட்ட சொல்லியிருக்கான். அது சொல்ல உங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் ஃபோன் எடுக்கவே இல்லை. உங்களை அங்கங்கே தேடிட்டு இருக்கோண்டா. எப்படி உட்காந்துருந்தா எப்படிடா? வாடா போய் தேடி பார்க்கலாம். ஜிவி ரொம்ப லேட் ஆயிடுச்சுடா. ஆல்ரெடி நம்ம நிறைய மிஸ் பண்ணிட்டோம்டா. ஒரு விஷயத்தை ஈஸியாக டேலி பண்ணிடுவேன், ஆனால் என் லைஃப் வரும்போது எல்லாம் பிளாங்கா இருக்குடா. ஒன்றுமே புரியல, செத்துக்கலாம் போல இருக்குடா. கிறுக்கா பிடிச்சிருக்கு உனக்கு? என்னடா பேசிட்டு இருக்க? முதல் எழுதுடா, போய் சந்தையை தேடி பார்க்கலாம். எதுக்குடா 2 பேரும் இங்கே வந்தீங்க? அங்கே அவன் மட்டும் தனியாக இருக்கானுங்கடா. நீங்கள் 2 பேரும் அங்கே போயிருக்க வேண்டியதானே? இல்லைடா, அதாங்க கையில் இருக்கான்னு தெரிஞ்சிச்சுல, எங்கள் சந்தேகம் தானே காணும். அதுதான். இல்லைடா, அவன் ரொம்ப உழைச்சி போயிருக்கான். யாராவது கூட இருக்கணும். கார்த்திக் மட்டும்தான் இருக்கான். நீங்கள் அங்கே கிளம்பி போங்கடா, நாங்கள் போய் போய் தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரோம். அதான் கார்த்திக் இருக்கான்ல, அவன் பார்த்துப்பான்டா. நீ முதல் கிளம்பு. டேய் நைட் ஆயிடுச்சுடா. இல்லை மித்ரன் ஃபேமிலி எல்லாரும் அங்கே இருக்காங்கன்னு சொல்கிறேன். இன்னும் அவர் கண் முழிக்கலன்னு சொல்கிறேன். ஸோ நீ அங்கே இருக்கதான் நல்லது. நீ வேணா அங்கே கிளம்பி போ. கவி, நான், ஜெவி 3 பேர் போய் தேடி பார்க்குறோம். ஏய் என்னடா? ஆமாண்டா, அவங்க சொல்கிற மாதிரி அவனுக்கு 2 பேர் தான் அங்கே இருக்கானுங்க. நீ அங்கே போய் கூட இரு, நாங்கள் போய் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி எப்படியும் நைட்டுக்குள்ளே சந்தேகம் கண்டுபிடிச்சிடலாம்டா. நீ கிளம்பி போ. ஜிவி, ஆமாண்டா, நீ அங்கே கிளம்பி போ. டேய் கவி, பார்த்து பத்திரம்ண்ணே, ரொம்ப உடஞ்சி போயிருக்காண்டா, கூட இருங்கடா. நாங்கள் பார்த்துக்குறோம்டா.
நீ கிளம்பு. இந்த வண்டி எடுத்துக்கோ. ஆமா, கையலுக்கு எப்படி ஆச்சு? அதான்டா எங்களுக்கும் தெரியல. நாங்கள் தேடிட்டு போயிட்டு இருந்தப்போ ஒரு பாட்டியும் தாத்தாவும் அங்கே வந்தாங்க. அவங்க தாண்டா இங்கே ஒரு பொண்ணு மயங்கி கிடந்துச்சுன்னு சொன்னாங்க. ஃபோட்டோ காமிச்சோம், அது கையல்ன்றத சொன்னாங்கடா. உன்னால தான் கெஸ் பண்ண முடியுதா? ஜீவி, உங்களுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். சந்தியா, டேய் ஜீவி, எப்படி தாண்டா அப்ப இருந்து பண்ணிட்டு இருக்கான்? டேய் ஜீவி, இங்க தாண்டா எங்கேயும் இருக்கா. எனக்கு அவ காத்துட்டு இருக்கேன்னு சொல்றடா. சந்தியா, சந்தியா, ஜீவி பார்த்து எங்கடி இருக்க? சந்தியா, என்னடா அதெல்லாம்? டேய், என்னால இவனை இப்படி பார்க்க முடியலடா. அலைந்து உன்னை அடைவது வாழ்வில் சத்தியமா? நான் நடந்து கொண்டேறிவது உனக்கு சம்மதமா? அடி உனக்கு மனத்திலே என் நினைப்பு இருக்குமா? இந்த வாழ்வனுக்கு வாழும் நாட்களுக்கு பொருளே நீதான், உயிரே வார. ஜீவியை தான் ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? ஆ, எங்கடி ஓடுற? இங்க பாரு, மரியாதையை விட்டு சொல்லிட்டேன். விடணுமா? விடுறதுக்காகவா இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன்? இங்க பாரு, மரியாதையை என்னை விட்டுடு, நான் சொல்லிட்டேன். பாக்குறேன்டி, இன்னைக்கு நான் பார்க்க தானே ரெடியா இருக்கேன். செப்பம் உன்னை வந்து காப்பாத்துறான்னு நான் பாக்குறேன். இன்னைக்கு நீ எனக்கு தான். பொறுக்கி நாய், உன்னை கொன்னுடுவேன். இதுதான் இந்த கோவம் இருக்குல்ல, இந்த கோவத்தை மொத்தமா எடுக்கதான் இன்னைக்கு உனக்கு செக் வச்சிருக்கேன். இன்னைக்கு யாராலும் உன்னை என்கிட்ட இருந்து காப்பாற்றவே முடியாது. கேப்பா வரான்னு பாக்குறேன்டி. அம்மா, கமான் ஜீவிதா, பிக் அப். பொறுக்கி நாயே, என் வாழ்க்கை கெடுத்தது இல்லாம இப்போ அவ வாழ்க்கை கெடுக்க முடிவு பண்ணிருக்கியா? நான் உயிரோடு இருக்கவளும் இதை நான் நடக்கவே விட மாட்டேன். நீ எப்படி அவளை தொடர நானும் பாக்குறேன்டா. ஐயோ, இந்த நேரம் பார்த்து ஜீவிதா வேற போன் எடுக்க மாட்டாங்களே. அத்தை நம்பர் வேற என்கிட்ட இல்லை. என்ன பண்ணலாம்? எனக்கு என்ன பண்ணலாம்? நோ, வேற வழியே இல்லை. அச்சோ அச்சோ தான். இங்க பாரு, என்னை தூக்கி நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. கண்டிப்பா நேரம் என்னை காணணும்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். என்னை தேடிட்டு தான் இருப்பான், உன்னை தேடி வருவான். எப்ப என்னை தூக்குனியோ அப்பவே உன் கவுண்ட் டவுன் உனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஐயோ பாவமே, ரத்தம்லாம் வருது. உன்னை பூ இருக்குல்ல, பூ அது போல மென்மையா அப்படியே கையில தொட்டு தூக்கி அவ்வளவு அந்த பூக்கு என் கையால வலிக்காத அளவுக்கு அப்படியே ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா நீ இப்படிதான்டா ரத்த வர மாதிரி நடந்துக்குவேன்னு சொன்னா என்னால ஒன்றும் பண்ண முடியாது. நான் முடிவு பண்ணிட்டேன். இங்க பாரு, பார்த்துட்டு தாண்டி இருக்கேன். நாளுக்கு நாள் என் கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப அழகா தெரியல. உன்னை எப்படிடி அவனுக்கு விட்டு கொடுத்துட்டு இருப்பேன்? நான் தானே உன்னை முதல்ல பார்த்தேன். ஸோ அவன் நேத்து வந்தவன். அப்போ என் பொருளை தூக்கி போறதுக்கு நான் விட்டு கொடுத்துட்டு இருப்பேனா என்ன? நீ எனக்கு தான் சொந்தம். சீ, பொறுக்கி நாயே, உனக்கு இப்படி பேச அசிங்கமா இல்ல? சீ, நீ கோபப்படும் போது கூட இன்னும் ரொம்ப அழகா இருக்கடி. டேய் அழாதடா, அதான் நாங்கெல்லாம் இருக்கோம்ல. இல்லடா, ரொம்ப நேரம் ஆச்சு, யாரும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. வருவான், விக்ரம் தானே உள்ள போயிருக்கான். வருவான், இரு. அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க வேணாமா? எவ்வளவு நேரம் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. அப்படி என்னடா இருந்தாச்சு அவளுக்கு? இங்க பாரு அண்ணா, உன் நல்ல மனசுக்கு கைகளுக்கு ஒன்றும் ஆகாது. ஒன்றும் ஆக விட மாட்டேன். நான் உன் கூட இருக்கேன். என்ன நீ நம்புற இல்ல? கார்த்திக் பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்கான். எல்லாரும் சேர்ந்து தாண்டா அங்க இருந்தோம். அவன் என்னடானா அவன் அப்படிதான் அங்க கத்திட்டு இருக்கான். நம்ம எல்லாம் நான் அவளை விட்டுட்டேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சா பண்ணீங்க, தெரியாம தானே பண்ணீங்க. ஒருத்தங்க பேச்சு மூச்சு நம்ம கிடக்கும், இன்னொருத்தி எங்க இருக்கானே தெரியல. டேய் சத்தியமா என்னால முடியலடா. இங்க பாரு அச்சோ, கண்டிப்பா கையில் முழிச்சிருவாங்க. அதுக்குள்ள ஜிவி ப்ரோவும் அங்க சந்தியாவை தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. கவலைப்படாதடா. என்னங்க சத்தம்? டாக்டர் டாக்டர், அச்சோ அவளை பார்த்து டாக்டர் மாதிரியா இருக்கு. எங்க கையில் எப்படி இருக்கா? நான் போய் பார்க்கலாமா? கையில் எப்படி இருக்கா? சார்,
ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. இப்போ தான் முடிஞ்சது. சார் இப்போ தான் வராரு வெளியில். கொஞ்சம் நேரம் கத்தாம இருங்களேன். பேஷண்ட்டுக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கும்ல, அதான் சொல்லலாம்னு வந்தேன். ஏங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நாங்களே எங்க உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கோம். ஆளாக்கு உள்ள வரீங்க, வெளில போறீங்க, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. எந்த லெவலில் இருக்கலாம் ஏதாவது சொல்லலாம்ல? கார்த்திக், உங்களோட கஷ்டம் எனக்கு புரியுது சார். டாக்டர் வந்து சொல்வாரு. இதோ வந்துட்டு இருக்காரு. விக்ரம் வரானா? விக்ரம் விக்ரம் எப்படி இருக்கா? நான் உள்ள போய் பார்க்கலாமா? ப்ரோ ரிலாக்ஸ். விக்ரம் டேய், என்னடா ரிலாக்ஸ்னு சொல்லிட்டு இருக்க? எப்படிடா இருக்கா? என்னாச்சு? எங்க மம்மி ஆண்டிலாம் இருக்காங்க எங்க? டேய் என்ன கேட்டிருக்க? என்ன சொல்லிட்டு இருக்க? என்னடா எப்படி இருக்கா? எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஓப்பனாவே சொல்லு. இனிமே அவனை பார்க்கறதுக்கு எதுவும் கிடையாது. அவன் இருக்கான்னு பாக்குறியா? பரவாயில்ல சொல்லு. ஒன்னும் இல்லடா. அச்சோண்ணா, அது அது வந்து விக்ரம். என்னடா வந்து போய் இழுக்கிற? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அண்ணா கீழே விழுந்ததுல பலத்த அடிபட்டு இருக்குண்ணா தலையில. அதனால பிளட் ரொம்ப லாஸ் ஆயிருக்கு. நோ சிஸ்டம்னா கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குண்ணா. அப்படின்னு என்னடா? அண்ணா பிளட் ரொம்ப லாஸ் ஆயிருக்கு. நோ சிஸ்டம் ஃபுல்லா டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா கோமா ஸ்டேஜுக்கு. நோ அர்ஜுன், என்னடா சொல்ற? அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ரிலாக்ஸ் அண்ணா, சொல்றத கேளு. இங்க பாரு விக்ரம், இதுவரை நான் உங்ககிட்ட ஒண்ணுமே கேட்டது இல்லடா. உனக்கு எல்லாமே தெரியும் எனக்கு எந்த அளவுக்கு கையில் முக்கியம்னு. என்ன பண்ணுவே எது பண்ணுவே தெரியாது. எனக்கு என் கையில் வேணும். டேய் வேற ஏதாவது சொல்யூஷன் இருக்கா சொல்லுடா. வேற எங்கேயாவது கொண்டுட்டு போகலாமா சொல்லு. பெரிய ஹாஸ்பிட்டல், வெளியில வேற ஏதாவது ஸ்பெஷலிஸ்ட் ஏதாவது சொல்லுடா. சொல்லுடா. அப்படி ஏதாவது பண்ணணுமா? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லடா. எனக்கு தெரியாதா அண்ணி எந்த அளவுக்கு முக்கியம்னு? நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். ஆல்ரெடி ஸ்பெஷலிஸ்ட் வந்தாச்சுன்னா நியூரோ ஸ்பெஷலிஸ்ட் வந்து ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருக்கு. நியூரியாலஜிஸ்ட் டாக்டர் ஆரோ மேதா நம்பர் 1 டாக்டர் வந்தாச்சுன்னா வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருக்கு. உங்ககிட்ட எப்படி சொல்றேன்னு தெரியாம தான் இவ்வளோ நேரம் உள்ள இருந்தேன். நீ அழகதை என்னால் பார்க்க முடியலண்ணா. நான் இருக்கேன், உனக்கு நான் இருக்கேண்ணா. கண்டிப்பா அண்ணிய மறுபடியும் உனக்கு நான் திருப்பி தருவேன். என்ன நம்பு விக்ரம். நிஜமாலுமே அண்ணி உனக்கு நான் திருப்பி தருவேண்ணா. டேடி எப்படி மம்மி கூட இருந்து எல்லாம் பண்ணாங்களோ அதே மாதிரி கண்டிப்பா என்ன நம்பினா நான் உனக்கு உன் கையில கண்டிப்பா திருப்பி தருவேண்ணா. விக்ரம் நீ தான் எனக்கு சாமி. எனக்கு என் கையில மட்டும் எப்படியாவது திருப்பி கொடுத்துடுறா. கண்டிப்பாண்ணா. உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஆரோ மேதா நம்பர் 1 நியூரலஜிஸ்ட் கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குண்ணா. உன்னோட கையில உனக்கு நல்லபடியா நான் திருப்பி கொடுப்பேண்ணா. என்ன நம்புண்ணா. நம்புறேன்டா. விக்ரம் சார் உங்களை டாக்டர் சீக்கிரம் கூப்பிட்டாரு. என்னாச்சு? கொஞ்சம் சீக்கிரம் உள்ள வாங்களேன். என்னடா? ஒன்றும் இருக்காது ப்ரோ, இருங்க நான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன். சார் ஒன்றும் இல்லை, சும்மா தான். இப்போ வந்துருவாரு. அண்ணா அவனை விடு, அவன் போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கட்டும். அழாத சக்தி. என்ன நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குது? அப்பவே நினைச்சேன் என்னடா இவ்வளோ ஹாப்பியா இருக்கமே. டாக்டர் என்ன சொல்றாங்க? நியூரோ ஸ்பெஷலிஸ்ட் வந்திருக்காங்கடி. உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. சீக்கிரம் குணமாயிடுவா. அழாதடி. சந்தியா கிடைச்சிருவா. நீ அழாதடி. என்னடா இப்படி நடக்குது? அர்ஜுனா பாரு, என்னால முடியலடா. ரொம்ப நேரம் அழுதுட்டே இருக்கான். ஆண்டி எவ்வளோ சொன்னாங்க கேட்கவே இல்லை. கையில் ஓகேன்னு சொல்லுவாலும் அவள் அழுதுட்டு தான் இருப்பான். அது அது எப்படிடி? கண்டிப்பா சந்தியா ஒன்றும் ஆகாதுலடா. ஒன்றும் ஆகாதுடி, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. காலையில கோயிலுக்கு வரேன்னு சொல்லிட்டு போனோம். நைட் இவ்வளோ நேரம் வரவே இல்லை. இவ்வளோ நேரமா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அமைதியாரு. ஏற்கனவே இங்க ஒருத்தர் நொறுங்கி போயிருக்கான். நீ ஏதாவது பேச ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். இல்லை கார்த்திக், சக்தி பெரியமாமெல்லாம் எங்க? எல்லாம் இங்கே தானே இருந்தாங்க. கையிலோட அம்மா ரொம்ப அழுதுட்டே இருந்தாங்க. அதான் இதோ பக்கத்தில் இருக்க ஹாலுக்கு போயிருக்காங்க. அங்கே போய் உட்கார வச்சுட்டு இருக்காங்கண்ணா. எங்கள் டாக்டர் வந்து திட்டாங்க, எல்லாரும் அழுதுட்டு இருக்கீங்கன்னு. அதனால அத்தான் எல்லாரும் அங்கே கூட்டிட்டு போயிட்டாங்க. அச்சு அச்சு கையில் ஓகேண்ணா, அவனே ரிலாக்ஸ் ஆயிடுவான். நீ விடு. என்னால் பார்க்க முடியல, ரொம்ப நேரமாக அழுதுட்டே இருக்கான். சந்தியா மூச்சிரே ரே கண்டுபிடி யாரு? சந்தியா எங்கடி இருக்க? போதும், இதுக்கு மேல என்னால முடியாது. ப்ளீஸ் எங்கடி இருக்க? உனை சேரும் நாளை தினம் ஏங்கினேனே, நான் இங்கு தனியாக அழுதேன். உயிரை தொலைக்க
ஜிவி சந்தியா ப்ளீஸ் என்னால முடியலடி இதுக்கும் மேல என்ன என்ன கொல்லாதடி எங்கடி இருக்க நீ இல்லாத ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் நான் அணுவணுவா செத்துட்டு இருக்கேன்டி ப்ளீஸ் சந்தியா போதும் போதும் இந்த கண்ணாமூச்சி அடையதுக்கு என்ன நான் உனக்கு பண்ண விஷயத்துக்காக இவ்வளோ தூரம் எனக்கு தண்டனை கொடுத்துட்டேன் ப்ளீஸ் இனிமே என்னால் முடியாது நீ இல்லாம ஒரு செகண்ட் கூட நான் இந்த உலகத்தில் இருக்கவே மாட்டேன் நீ எனக்கு வேணும்டி சந்தியா ப்ளீஸ் இந்த ஊருக்கு அதாவது என்னோட ஃப்ரெண்டோட பிரச்சனையை தீர்க்க தான் நான் இந்த ஊருக்கு வந்தேன் மம்மி அடிக்கடி சொல்லுவாங்க நான் சாதிக்க பிறந்தவன் ஆனா இப்போ ஓ விஷயத்துல நான் தோத்து நின்றுட்டு இருக்கேன்டி நான் இந்த ஊருக்கு வரும்போது என் மனசுல எதுவுமே இல்லை ஆனா இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா என் வாழ்க்கையோட மொத்த அர்த்தமும் நீயா மாறுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடி எனக்கு காதல் ஒன்று வந்ததுன்னா அதாவது நான் லவ் பண்ண போற பொண்ணு இப்படிதான் இருக்கணும்னு மனசுக்குள்ள 1000 கற்பனை வச்சிருந்தேன் ஆனா அந்த ஆடம்பரமான கனவு எல்லாத்தையும் உன்னோட அந்த ஒற்றை தாவணி மல்லிகைப்பூ வாசம் கிராமத்து வெள்ளந்தி சிரிப்பு அப்படியே சுக்குநூறா உடைச்சிருச்சு எளிமையை பார்த்த அந்த நிமிஷம் நான் மொத்தமா என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் உன்கிட்ட நான் தோத்துட்டேன்டி இப்போ காலையில இருந்து உன்னை காணோம் நீ எங்க எப்படி என்ன பண்ணிட்டு இருக்க எதுவுமே தெரியாம பித்து பிடிச்சிட்டு ரோடோட அலையிறேன்டி உன்னை காணோம்னு கேள்விப்பட்ட அந்த நிமிஷத்துல இருந்து என் உயிரே உடம்புல இல்லடி உன்னை தேடி தேடி ரோடோட அலைஞ்சிட்டு இருக்கிற ஆனா என்னால உன்னை கண்டுபிடிக்க முடியல நீ எனக்குள்ள எப்படி வந்த ஆனா இப்போ என்னை இப்படி தவிக்க விட்டுட்டு எங்கடி போன சந்தியா கோடி பணத்தோடு ஆடம்பரமாய் வந்தவன் நான் உன் ஒற்றை தாவணியில் அப்படியே விழுந்தவன் நான் லட்சியங்கள் மட்டுமே என் நெஞ்சில் இருந்தது நீ வந்த கணமே அது உன் நினைவுகளாக நிறைந்தது தனி மனிதனாய் இந்த மண்ணில் கால் வைத்தேன் உன் அன்பை சுவாசித்த பின் என் அடையாளத்தையே துளைத்தேன் இன்று காரிருள் மலையில் தனிமரமாய் நிற்கிறேன் என் உயிர் காதலியே நீ இன்றி உயிரற்ற பிணமாய் அழுகிறேன் எங்கு சென்ற என் தேவதையே மண்ணோடு என் கண்ணீரும் மலையோடு என் கதறலும் உன் காதுகளில் ஒலிக்கவில்லையா உன்னை தேடினேன் தேனுரைந்த உதடுகள் என்னை அடைந்திடுமா வெண்ணிலாவின் ஒளியிலே உன்னை தீண்டினேன் பூவாய் உந்தன் விரல்களே என்னை தழுவிடுமா கோபி ஜீவி தானே ஜீவி டாடி ஜீவி என்னது நடுவுல என்னடாச்சு ஏன் அழுகுற டாடி டாடி ஹஸ்பண்ட் ஜீவி என்னப்பா என்னாச்சு டாடி சந்தியா சந்தியா சந்தியாக்கு என்னடா டாடி காலில இருந்து சந்தியாவை காணும் டாடி என்னடா சொல்ற ஆமா டாடி சந்தியாவும் கையில கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க ஆனா ஈவினிங் வரைக்கும் திரும்ப வீட்டுக்கு வரவே இல்லை ஆமாண்ணா நம்ம வீட்டுல காலையில் பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது கூட நான் சந்தியாவை பார்க்கவே இல்லைண்ணா அதுக்கப்புறம் முக்கியமான மீட்டிங் இருக்கு நம்ம 2 பேர் கிளம்பி போயிட்டோம் வீட்டில் என்ன நடக்குது என்ன இருக்குன்னு ஒரு கால் பண்ணி கூட யாரும் எதுவுமே சொல்லவே இல்லை பாருங்க அதுக்கப்புறமா நாங்கெல்லாம் தேட ஆரம்பிச்சோம் டாடி கையில் மட்டும் ரோட்டு ஒரு மாடிப்பட்டு கீழே கிடந்தாங்க ஒரு பாட்டியும் தாத்தாவும் இப்போ தான் ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சுட்டுன்னு சொன்னாங்க டாடி அதனால அச்சு மட்டும் அவங்க கிளம்பி போயிட்டான் நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் என்னால் சந்தியாவை கண்டே பிடிக்க முடியல டாடி எனக்கு என்னமோ பயமா இருக்கு டாடி இங்கே பாரு கண்ணா நீ வசுந்தரா கூட பையன் இதுக்கு அழக்கூடாது கண்டிப்பா கண்டிப்பா சந்தியா ஒன்றா இருக்காது டாடி இருக்கவன் கூட சரியா நல்லதுடா இல்லை டாடி என்னால் முடியல நோடா டோன்ட் லூஸ் யூர் ஹோப் கண்டிப்பா இங்கே தான் இருப்பா வா போய் பார்க்கலாம் சும்மா சிக்கன அரேபியன் புத்திர மணி கடி எப்போன்னு இந்த நாளுக்காக நான் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா என்ன நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஏன்னா ரொம்ப நாள் இந்த நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன் இது எப்பவும் நடந்துக்க வேண்டியது திடீர்னு ஒருத்த கூட போது ஹார்ட்டே கழிச்சு விட்டான் ஆனா எனக்கு அப்பவே தெரியும்டி நீ எனக்கு தான் அவன் ஊடால வந்தா நான் உன்னை அவனுக்கு ஈஸியாக கொடுத்துருவேனா நீ எப்பவுமே எனக்கு தான் எனக்கு மட்டும்தான் அவன் உன்னை தொட்டு பேசும்போதுலாம்
எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படியே அவன் கையை ஒட்டிச்சு அவன் காலை முடிச்சு அவன் கழுத்தை திருக்கி போட்டுருந்த போல இருக்கும். ஆமா, என்கிட்ட இல்லாதது அப்படியே அவன் கிட்ட இருக்கு. அவன் தான் வேணும்னு ஒத்துக்கால நிக்கிற. என்னடி பார்க்க கூடாதெல்லாம் பார்த்துட்டியா என்ன? ரெண்டு பேத்துக்குள்ள எல்லாம் முடிச்சிருச்சா? ச்சீ, தப்பா பேசுறது நாயே, நான் கருத்துருவேன். உனக்கு இப்போ இதோ இந்த இடத்துல இப்படி என் கூட இருக்கையில கூட அந்த திமிர் குறையில பத்தியா? இந்த திமிரை தாண்டி நான் அடக்கணும் முடிவு பண்ணேன். அதுவும் என்கிட்ட உன் திமிரை காமிக்கிற. இப்ப பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படி அடங்குறன்னு மட்டும். என்னடா மிரட்டுறியா? உன் சுண்டு விரல் கூட என் மேலே படாது. அப்படியே பட்டுச்சுன்னு வச்சுக்கோ, அடுத்த நிமிஷமே என் உயிர் வேணா அடங்கிரும். உன்னால என்னை எதுவும் பண்ண முடியாதுடா. அதையும் பார்க்கலாம், நானா நீயான்னு. இப்படிலாம் பண்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? நான் என்ன வைக்கப்படணும்? உனக்கு நல்லாவே தெரியும் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. அப்படி தெரிஞ்சிருந்தும் எனக்கு முன்னாடியே அவன் கூட எப்படி கொஞ்சிட்டு இருந்த. அப்பவே உன்னை பெட்ரோல் ஊற்றி கொடுத்தது போல இருந்தது. ஆனாலும் எனக்கு சொந்தமாச்சே, அது எப்படி உன்னை அடையாம அந்த வேலை பண்ணுவேன். அதுக்கு தான் இன்னைக்கு ஸ்கெட்ச் போட்டு உன்னை தூக்கியிருக்கேன். என்ன ஒண்ணு இப்போ அதான் உன் அன்புக்குரியவன் பொதுவாக துடிச்சிட்டு இருப்பானே, அதை பார்க்க முடியாம இங்க இருக்கேன்னு சின்ன வருத்தம், அவ்வளவுதானே தவிர்த்து மற்றபடி பயங்கர சந்தோஷத்துல இருக்கேன். என் வாழ்க்கையிலேயே இன்னைக்குதான் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன். ஏன் தெரியுமா? இன்னைக்கு உன்னை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்கவே முடியாது. டே பொறுக்கி, உனக்கே இவ்வளோ கட்ஸ் இருந்துச்சுன்னா அவனுக்கு எவ்வளோ இருக்கும்? வருவான்டா, கண்டிப்பா வருவான். அப்படியா? ரொம்ப நேரமா உன் கூட தான் இருக்கேன், யாரும் வரலையே. என்னாச்சுடா? என்னாச்சு விக்ரம்? அர்ஜுனண்ணா, காட் தேங்க்ஸ் சொல்லுங்கண்ணா. ஓகே, அந்த சப்ஜெக்ட் நல்லபடியாக முடிஞ்சது. இன்னும் 2 hours அன்னி கண்ணு முடிச்சிருவாங்க. எந்த ப்ராப்ளம் இல்லைண்ணா. தேங்க் காட். ரியலி ரியலி விக்ரம்? ஆமாம் ப்ரோ, அன்னைக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. அண்ணா, நான் சொன்ன மாதிரியே அண்ணியை உங்ககிட்ட நல்லபடியாக திரும்பி கொடுத்துட்டேன். கண்டிப்பா இன்னும் 2 hours கண்ணை முடிச்சு பார்த்துருவாங்கண்ணா, கவலைப்படாத. நிஜமாடா? ஷுவர்ண்ணா, 100% ஷுவர். கண்ணை முடிச்சு பார்த்துருவாடா? கண்டிப்பா உன்னை கண்ணை முடிச்சு பார்த்துருவாங்க. டே, உன் ஃபோன் வைப்ரேட் ஆகுது பாரு. அச்சோ, ஹலோ. உயிரே என்னை மீண்டும் இணைவாயா நான் கேட்கின்றேன். ஹலோ. ஹலோ, யா, ஹூஸ் திஸ்? அத்தா அத்தா ஹலோ. அத்தா, நான் தென்றல். தென்றல்? டே கார்த்திக், சொல்லு தென்றல். தென்றல்? கார்த்திக் ப்ரோ சொல்லு, நான் கார்த்திக் பேசுறேன். டேய், எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்கடா இருக்கீங்க? என்னாச்சு ப்ரோ? என்னாச்சு? இங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கோம். கையில் உடம்பு சரியில்லை, அதனால. ஜீவி அத்தா எங்க? அது ஒரு ப்ராப்ளம். என்ன, சந்தியாவை காணோமா? இங்க உனக்கு எப்படி? எங்க இருக்க தென்றல்? எங்க இருக்க? அண்ணா என்னாச்சு? சந்தியா இங்கதான் இருக்கா. எங்க எங்க சந்தியா இருக்கா? கார்த்திக், கார்த்திக், என்னடா சந்தியா எங்க இருக்கா? அண்ணா, சந்தியா நீங்க இருக்காங்க. தென்றலுக்கு என்னாச்சு? இரு இரு, தென்றல் எங்க இருக்க? எங்க எங்க வீட்டுக்கு போற வழியில ஒரு மூங்கில் காடு இருக்கு. அங்கதான் நான் சந்தியாவை பார்த்தேன். மூங்கில் காடா? ஆமா ஆமா கார்த்திக், மூங்கில் காடு தான். இங்க ஃபுல்லா ஒரே மூங்கில் காடை தான் இருக்கு. இங்க சந்தியா மட்டும் இல்ல, அந்த அந்த பொறுக்கி ராஸ்களும் இங்கதான் இருக்கா. வினோத்? ஆமா கார்த்திக், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. நான் ஜீவி அத்தானுக்கு கால் பண்ணிட்டே இருக்கேன், எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறமா தான் அச்சோத்தனுக்கே கால் பண்ணேன். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. இதோ இதோ கிளம்பிட்டேன். நீ பத்திரம் என்ன? நீ தூரம் இருந்து வாட்ச் பண்ணிட்டே இரு. நான் இன்னும் 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். கார்த்திக், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பாவம் சந்தியா. இதோ இப்ப கிளம்பிட்டேன். நீ ஜாக்கிரதை என்ன, பத்திரமா இரு. நான் இன்னும் 5 நிமிஷத்துல அங்க இருப்பேன். கார்த்திக் ப்ரோ, என்னாச்சு? விக்ரம் அங்க இருக்கானா? ஹாஸ்பிட்டலில் தான் எல்லாரும் இருக்கோம். சீக்கிரம் வாங்க. யா ஷோ. தென்றல், மனசில் வச்சுக்கோ, பக்கத்தில் போகாத என்ன, தூரத்துலேருந்தே வாட்ச் பண்ணிட்டே இரு. நான் 5 நிமிஷத்துல அங்கே இருப்பேன். யா ஷோ. அச்சுவா போலாம். என்னடா என்ன பேசுவீங்க ப்ரோ? என்னாச்சு? விக்ரம், என்ன நம்பவல்ல? ஒன்றும் இல்லைல்ல? ஒன்றும் இல்லைடா. டேய், என்னடா நடக்குதுங்க?
சரி அதான் சொல்லிடுடா. விக்ரம், நான் அச்சுவை கூட்டிட்டு போறேன். கையில நீ தான் பாத்துக்கணும். பத்திரமா பாத்துக்கோ. நான் டெண்டரில் பத்திரமா கூட்டிட்டு வரேன். ப்ரோ, உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? நிறையவே இருக்கு. அப்புறம் என்ன, பேசுறதுக்குலாம் நேரம் இல்லை. 2 பொண்ணுங்களோட உயிர் அங்க இருக்கு. அச்சோ, சீக்கிரம் வாடா. சந்தியா எங்க இருக்கான்னு தெரிஞ்சிச்சு. என்னடா சொல்ற? ஆமாண்டா, வா சீக்கிரம் வா. மித்ரன், நீ இங்க இருந்து கையில பாத்துக்கோ. யார்கிட்ட எதுவும் சொல்லாத. 1/2 மணி நேரத்துல சந்தியாவோட நாங்க இங்க இருப்போம். வாடா போலாம். அண்ணா பத்திரம். ஓகே, டேக் கேர் ஆஃப் கயல். கண்டிப்பா. டேய், பத்திரமா பாத்துக்கோ. ஷியோர் அண்ணா.